Hello everyone, welcome back to Keystone IAS Academy. So today, December 10, 2025, The Hindu newspaper உடைய important articles ஓட analysis பார்க்கலாம். So today's topics are India bloc MPs move motion to impeach High Court judge, note of harmony, charting an agenda on the right to health, does Google's quantum echoes bring Q-Day closer? And two more articles are there. One is on SIR and another one is on mental health, and those two articles whichever the perspective mentioned in that article அது வந்து நம்ம வந்து டீடைல்டா SAR நம்ம பார்த்துருக்குறோம். So go back to that video, and mental health is also same thing. So very simple notes தான் அதில் கொடுத்துருக்காங்க. So I just pick up the எந்த ஆர்டிக்கல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இதுவரை நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ப்ரிலிமினரிக்கு ரொம்ப ஹைலி ரெலவெண்ட்டான ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் நான் இங்கே வந்து நோட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும். Let's see the first article, which is related to impeachment of High Court judge. And the issue என்னன்னா, India bloc MPs கிட்டத்தட்ட 107 MPs have submitted a letter to Lok Sabha Speaker demanding impeachment of Justice G.R. Swaminathan. அவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மதுரை பிரான்ச்சுடைய ஜஸ்டிஸ். அவர் எதனால வந்து அவங்களை இம்பீச் பண்றதுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு திருப்பரங்குன்றம் டெம்பிள்ல தர்காக்கு பக்கத்துல வந்து ஒரு பில்லர்ல வந்து நாட் எக்ஸாக்ட்லி வி டோன்ட் நோ, பட் பில்லர்ல வந்து கார்த்திகை தீபம் வந்து ஏத்தணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு ரிலீஜியஸ் கான்ட்ரவர்சினால ஜஸ்டிஸ் மேல வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அந்த லெட்டர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க எம்பிஸ். வாட் எம்பிஸ் எக்ஸாக்ட்லி mentioned is judge deciding cases based on political ideology, violating secular principles, showing favoritism to certain advocates, then compromising judicial impartiality. So these are the reasons judges been accused of. Then in the article, actually this is a news part, so in the newsல what we have to look into is impeachment of judges in India. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் கிடையாது. பட் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், ஆல்ரெடி நீங்கள் கிளாஸ் நோட்ஸில் இந்த டாபிக் நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஜுடிஷியரிங்கிற டாபிக் கீழே படிச்சிருந்தீங்கன்னா, கோ பேக் டு தட் ஏரியா, ரிவைஸ் ஃப்ரம் வேர் எவர் யூ ஸ்டடிட், எது ஸ்டாண்டர்ட் புக்ஸோ இல்லை கிளாஸ் நோட்ஸோ எனி திங், எங்கே நீங்கள் படிச்சிங்களோ அந்த இடத்துல போயிட்டு இதை போய் ரிவைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆட் திஸ் கான்ட்ரவர்சி into that as a case study or exam, current affairs example. ஓகே, இஃப் நாட் யூ ஆர் ஸ்டடிங் நியூ, இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி நீங்கள் இந்த இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸை வந்து பாலிட்டியில் ஜுடிஷியரிங்கிற சாப்டரில் யூ வில் கம் அக்ராஸ். ஸோ அந்த டைம் டேக் டவுன் யுவர் பேசிக் நோட்ஸ், டீட்டெயிலாக அந்த இடத்துல நீங்கள் படிச்சிருக்கோங்க. தென் ஆட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டு யுவர் பேசிக் நோட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, தென் லெட் சி திஸ் இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இன் இந்தியா. ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் திஸ் ஜுடிஷியல் இம்பீச்மெண்ட் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லேயோ ஜட்ஜஸை வந்து ஜட்ஜை வந்து விலக்குறது, அவங்களோட பதவியிலேருந்து விலக்குறது, ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ இந்த டேர்ம் இம்பீச்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டேர்ம் கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நீங்கள் எப்போல்லாம் ப்ரிலிமினரி கொஸ்டின் எடுத்து பார்க்குறீங்களோ, வெதர் மைனாரிட்டி இஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன் ஆர் நாட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் கொடுத்து அந்த டேர்ம் கான்ஸ்டியூஷனில் இருக்கா இல்லையான்னு பலமுறை கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, இந்த இம்பீச்மெண்ட்டுங்கிற டேர்ம் கான்ஸ்டிடியூஷனில் டைரக்டாக மென்ஷன் பண்ணப்படலை. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? removal of Supreme Court or High Court judges for proved misbehavior or incapacity. இந்த ரெண்டு ரீசன்னால, இந்த ரெண்டு ரீசனுடைய எக்ஸாக்ட் டெஃபினிஷன் கூட கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கல. ஜஸ்ட் மென்ஷன்ட் தீஸ் டூ ரீசனுக்காக ஜட்ஜஸை இம்பீச், ரிமூவ் பண்ண முடியும், அவங்களோட பதவியிலேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது எந்த ஆர்டிக்கிளின் கீழே வருது? ஆர்டிகிள் 124, 218, 217 அண்ட் ஒன் மோர் ஆக்ட் இருக்கு, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. இதுதான் வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்ட் என்கொயரி அந்த டைம்ல நடக்கும். நான் ப்ரொசீஜர் டீட்டெயிலாக சொல்லும்போது உங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து எங்கே அப்ளை ஆகும்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நோட் ஹியர். ஸோ இந்த ஆக்ட் வந்து இட் கிவ்ஸ் த ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் என்கொயரி. இப்போ நாம இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்கிற
ப்ரொசீஜரை பார்க்கலாம். இம்பீச்மென்ட் ப்ரொசீஜர். அதாவது எப்படி பண்ணோம்? அதான் இப்ப இப்ப என்ன கேஸ் நடந்திருக்கு? 107 எம்பிஸ் வந்து லெட்டர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க? ஒரு ஜட்ஜ வந்து ரிமூவ் பண்றதுக்கு பார்லிமெண்ட்ல லோக்சபால சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப என்ன ப்ரொசீஜர்? ஒரு ஜட்ஜ ரிமூவ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ஆர்டிகிள் சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஸ்டெப் 1 வந்து இனிஷியேட் அ மோஷன். அதாவது மோஷன் கேன் ஸ்டார்ட் இன் எய்தர் ஹவுஸ், ராஜ்யசபா அல்லது லோக்சபால மோஷன் சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணணும். தட் நீட்ஸ், அது சப்மிட் பண்றதுக்கே 100 லோக்சபா எம்பி ஆர் 50 ராஜ்யசபா எம்பிஸ் அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கணும். அண்ட் இந்த கேஸ்ல லோக்சபால சப்மிட் பண்றாங்க. அண்ட் சி த கவுண்ட் 107 எம்பி. ஸோ கரெக்டாக வந்துச்சா? ஸோ மோஷன் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் remember the number. This is very important. 100 MPs for Lok Sabha and 50 MPs for Rajya Sabha. Okay. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர், ராஜ்யசபாவா இருந்தா சேர்மன் டிசைட்ஸ் வெதர் டு அக்செப்ட் ஆர் நாட். ஸோ யார் இங்க டிசைடிங் அத்தாரிட்டி? ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் டிசைட்ஸ் அது அக்செப்ட் பண்ணுமா வேண்டாமா. ஸோ ஓகே, வாட் இஃப் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது இது எங்க போகும் அப்படின்னா என்கொயரி கமிட்டிக்கு போகும். So it's a 3-member inquiry committee. See here, the inquiry and investigation is happening here. அப்போ இந்த இடத்துல தான் இந்த ஆக்ட் கீழே ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆக்ட் கீழே என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்களோ அதுபடி இதை வந்து என்கொயரி பண்ணுவாங்க இந்த கமிட்டியில். ஸோ 3-member கமிட்டி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர் சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் எமினன்ட் ஜூரிஸ்ட். So committee runs a quasi-judicial inquiry and examines evidence. Okay. தென் திருப்பி என்ன பண்ணுவாங்க? பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இஃப் த கமிட்டி ஃபைண்ட்ஸ் த ஜட்ஜ் இஸ் நாட் கில்ட்டி, அதாவது அவர் வந்து இல்ல அவங்க அவங்க அவர் மேல சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு வந்து அவர் வந்து குற்றவாளி, நாட் எக்ஸாக்ட்லி குற்றவாளி, அவர் மேல சொன்ன குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபிக்கப்படலை அப்படின்னா த ப்ராசஸ் எண்ட்ஸ் தென் அண்ட் தேர் இட் செல்ஃப். ஒருவேளை அது வந்து எஸ் அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மை அப்படின்னு நிரூபணமாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து போத் ஹவுசஸ் டிபேட் அண்ட் ஓட். அதுக்கப்புறம் தான் ஓட்டிங்க்கே போகும். லோக்சபா அண்ட் ராஜ்யசபால அதுக்கப்புறம் தான் ஓட்டிங்க்கே போகும். ஸோ ஓட்டிங் வந்து போத் ஹவுசஸ் மஸ்ட் பாஸ் த மோஷன். 2 ஹவுசஸ்லையும் தனித்தனியாக பாஸ் பண்ணணும். அண்ட் என்ன மெஜாரிட்டின்னு பார்த்தா ஸ்பெஷல் மெஜாரிட்டி விச் இஸ் 2/3 மெம்பர்ஸ் present and voting plus absolute majority of total membership, which means more than 50% of total house strength. See, in the majority, simple majority, special majority, absolute majority, in the types of majority, ஆல்வேஸ் கீப் இன் யோர் ஃபிங்கர் டிப்ஸ். டெய்லி ஒரு தடவை நீங்கள் அதை வந்து ரொம்ப டஃப்பான டாபிக் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு நான் பார்த்துருக்குறேன். ஸோ இந்த மெஜாரிட்டியை வந்து நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஜஸ்ட் திங்க் இன் யோர் மைண்ட் லைக் யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் டு சம் அதர் பர்சன். அப்படின்னு நீங்கள் திருப்பி திருப்பி நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பழகிடும். ஓகே. ஸோ ஹியர் ஐ வில் ரிப்பீட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் present and voting plus absolute majority of total membership. What is absolute majority? More than 50% of the total house strength. Okay, here is what is mentioned. அதுக்கப்புறம் ஸோ மோஷன் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2 ஹவுஸ்லையும் பாஸ் ஆனதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆர்டர் கொடுக்கணும். ஓகே, பிரசிடென்ட் ஆர்டர்ஸ் ரிமூவல். ஜட்ஜை வந்து ஓகே இந்த மோஷன் பாஸ் ஆகி வந்துடுச்சு, நம்ம இந்த ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணிடணும், இம்பீச் பண்ணிடணும் அப்படின்னு பிரசிடென்ட் தான் ஆர்டர் கொடுப்பாரு. ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஹோல் ப்ரொசீஜர் ஃபார் இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். அண்ட் நீங்கள் ஸ்டாட்டிக்கில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நோ ஜட்ஜஸ் ஹாஸ் பீன் இம்பீச்டு ஸோ ஃபார். இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஜட்ஜையும் ரிமூவ் பண்ணலை. இது ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல குறிக்குது. ஓகேவா? ஸோ அனதர் ஒன் ப்ரொசீஜர், அதாவது இந்த இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் ப்ராசஸ், அதாவது ரொம்ப இது வந்து எப்படின்னா ரொம்ப டெடியஸ் ப்ராசஸ். இதில் வந்து கடைசியில் ரிமூவ் ஆயிடுவாங்க ஜட்ஜு பிரசிடென்ட் மூலமாக. பட் வந்து இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. பட் மிஸ்கண்டக்டை வந்து நம்மளால் வந்து மிஸ்கண்டக்ட் நடக்குது பட் இம்பீச்மெண்ட் லெவல் வரைக்கும் போக தேவையில்லை, அதுக்கு முன்னாடி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன இன்பிட்வீன் ப்ரொசீஜர் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1999
இன்ஹவுஸ் ப்ரொசீஜர் கொண்டு வந்தாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் உள்ளவே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு என்குவரி தப்பு நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக. So with this is very important, as this case is in the news, as this is in the news, அப்ப இந்த ப்ரொசீஜரும் இம்பார்ட்டன்ட். மேபி வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் கேட்காம ப்ரிலிமினரியில வந்து இந்த ப்ரொசீஜர் கேட்கலாம். ஸோ நம்ம இதை பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அதனால இதுவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ 1999ல in-house procedure created by Supreme Court after C. Ravindran Iyer case 1995 handles complaints that are serious but not enough for impeachment. Impeachment அளவுக்கு இல்ல, பட் ஸ்டில் those are serious issues. நம்ம தப்பு நடந்திருக்கா இல்லையான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கணும். குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா அப்படிங்கிற பட்சத்துல இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஒரு இன்-ஹவுஸ் ப்ரொசீஜர். ஓகே, அண்ட் தட் கேஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்கிரீனிங். கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாமைன்டு பை சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கன்சர்ன் ஹைகோர்ட். ஃபார் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தால் சிஜேஹெச்சி. ஓகே, தென் தவறான கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. தென் ஸ்டெப் 2 இஸ் என்கொயரி கமிட்டி ஃபார்மேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ். ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தால் 2 ஜட்ஜஸ் ஆஃப் அதர் ஹைகோர்ட்ஸ், 1 ஹைகோர்ட் ஜட்ஜ். ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தால் 1 Supreme Court judge, 2 Chief Justice of High Courts. Supreme Court judge இருந்தா 3 Supreme Court judges வந்துடணும். But no defined mechanism for inquiry against Chief Justice of India. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டுக்கு யார் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இருக்கு. பட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து இல்லை. இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணணுங்கிறத ப்ரொசீஜரில் மென்ஷன் பண்ணலை. Then what are the possible outcomes? Already சொன்ன மாதிரி serious misconduct proved, அப்படின்னா judge have to resign or take voluntary retirement, but it is not exactly impeachment. Okay, so minor misconduct is means report kept on record and cautioned, just a warning மாதிரி கொடுப்பாங்க. Then no misconduct means complaint closed. So these are the possible outcomes from this procedure. So this is less important compared to impeachment, but still this is also you have to look into because of this news. Then coming to the practice question, with reference to the Indian judiciary, consider the following statements. Any retired judge of the Supreme Court of India can be called back to sit and act as a Supreme Court judge by the Chief Justice of India with the prior permission of the President of India, and a High Court in India has the power to review its own judgment as the Supreme Court does. So this previous question is not exactly related to impeachment, but still it is from the judiciary chapter. So that's why I included. The answer is both 1 and 2. So overall, Indian judiciary chapter is very important. Then coming to the mains question, again it is related to appointment of judges in higher judiciary. Maybe this time we can expect a question from removal of judges. So see how the question is framed here. Critically examine the Supreme Court's judgment on National Judicial Appointments Commission Act 2014 with a reference to appointment of judges of higher judiciary in India. See the keyword critically, see the question word here is critically examine and with reference to appointment of judges. So these are the connecting words, and the keyword here is judgment on National Judicial Appointments Commission Act 2014. So see how the question is framed. Try to write down the answer and practice the same கான்செப்ட். அதில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி வர ஒரு தீம் வர மாதிரி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இஷ்யூ இம்பீச்மெண்ட்டுக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹியர் இஸ் த ப்ராக்டிஸ் கொஸ்டின். எக்ஸாமைன் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர் ஃபார் த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் இன் இந்தியா அண்ட் டிஸ்கஸ் why no judge has been successfully impeached so far. So this is very important question here, or important theme here, that is no judges have been impeached so far. Okay, so the next article is related to Vande Mataram. This article நம்ம வந்தே மாதரம் வந்து இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் we will discuss what is given in the article. What Arthur says, India must focus on unity, harmony and shared national purpose, not divisive historical interpretations. Okay,
Then let's see why Vande Mataram is in news, because we are commemorating 150 years of Vande Mataram this year. And what is happening is, instead of celebrating national unity, the debate turned politically polarized. And எப்படி அது வந்து இஷ்யூ ஆகுதுங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. பட் ஸ்டில், given here that BJP accused Congress of limiting Vande Mataram to two stanzas 1937. I will tell you what happened in 1937. நம்ம போக போக பார்க்கலாம். பட் சி, வந்தே மாதரம் உடைய அந்த சாங் உடைய ஃபர்ஸ்ட் டூ ஸ்டான்ஸா மட்டும் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வந்து 1937 வந்து நேஷனல் சாங்கா ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பிஜேபி இப்போ அக்யூஸ் பண்றாங்க. தென் காங்கிரஸ் என்ன கவுண்டர் பண்றாங்கன்னா, சி த ஹிஸ்டாரிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ் வேர், அந்த டைம்ல எப்படி இருந்துங்கிற சர்க்கம்ஸ்டான்சஸை இப்போ வந்து நம்ம மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருக்கிறோம். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் இஷ்யூஸ் ஆஃப் த பீப்புள் இன்ஸ்டெட் ஆஃப் ரிவைவிங் ஓல்ட் கான்ட்ரோவர்சிஸ் அப்படின்னு பிஜேபி அண்ட் காங்கிரஸ் வந்து பொலிட்டிக்கல் டிபேட்டா மாறி இருக்கு. திஸ் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். வாட் வி ஹாவ் டு சி இஸ் அபவுட் வந்தே மாதரம். ஸோ ரிட்டன் பை பங்கிம் சந்திரா சட்டோபாத்யாய் அண்ட் பப்ளிஷ்ட் வந்து நோவல் Anandamath 1880s வந்து appeared in the novel Anandamath and celebrates the idea of Mother India, Vande Mataram. I bow to thee, Mother. So Mother India, that is what the concept here, became a major inspiration during the freedom struggle. And see here, 1937ல காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டூ ஸ்டான்சர்ஸை வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க, நேஷனல் சாங்காக ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க, டு ஹேட் ஓகே, டு என்ஷூர் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி. தென் கமிங் டு த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ், எப்பவுமே எது நீங்கள் எடுத்தாலுமே அந்த அதில் வந்து அது வந்து கான்ஸ்டிடியூஷனில் அது இருக்கா, கான்ஸ்டிடியூஷனில் என்ன ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த வேர்டு எங்கேயாவது கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா, இந்த ஆங்கிளில் நீங்கள் அதை பார்க்கணும். பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருந்ததுன்னா. ஓகே, ஸோ கமிங் டு கம்பேர்டு வித் நேஷனல் ஆந்தம் வாஸ் அஃபிஷியலி ரெகக்னைஸ்டு பை த கான்ஸ்டிடியூஷன். எங்க ஆர்டிகிள் 51A which is under the fundamental duties, அதாவது every citizen has the fundamental duty to respect the national anthem and national flag according to article 51A. ஆல்சோ நேஷனல் ஆந்தம்க்கு வந்து லீகல் பேக்கிங் இருக்கு. ஹவு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1950ல வந்து 1950 ஆக்ட்ல நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, ரூல்ஸ்ல நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, கமிங் டு நேஷனல் சாங், அதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கிடையாது. ஆக்சுவலி இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. பட் எதுக்கு எதுக்கு நம்ம அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இட்ஸ் அ ட்ரெடிஷ்னலாக வந்து அதுக்கு ஒரு ரெகாக்னிஷன் இருக்குது நேஷ்னல் சாங்க்கு. ஸோ ஆன் 24th January 1950, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அனௌன்ஸ்ட் தட் while Janaganamana would be the national anthem, Vande Mataram for its key role in its freedom movement would be honored equally as the national song. அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ரெகாக்னிஷன் மட்டும்தான் நேஷ்னல் சாங்குக்கு இருக்கு, நாட் எக்ஸாக்ட்லி த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ். திஸ் கேன் பி அ டைரக்ட் ப்ரிலிமினரி கொஸ்டின். So please note it down. Then some significance of Vande Mataram in our history. So you can just go through here, or you can write. If suppose in the question, the mains you can add this as a supporting points. So Vande Mataram வந்து, yes, it became the battle cry of Indian nationalism. Then adoption by Indian national movement. In 1896ல Rabindranath Tagore sang it in the INC session Calcutta. 1905ல first two stanzas adopted for all India use. Then role in Swadeshi movementலயும் இந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. Then organizations inspired by Vande Mataram is Vande Mataram Sampradaya and Vande Mataram Daily. அண்ட் ரெவல்யூஷன்ஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு வந்தே மாதிரம் பேஸ் பண்ணினா, மேடம் பிகாஜி காமா அண்ட் மடன் லால் டிங்ரா. ஸோ தீஸ் மூமெண்ட்ஸ், தீஸ் ரெவல்யூஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் வந்தே மாதிரம் ஆர் இன்வால்வ்ட் வந்தே மாதிரம் கலந்துக்கிட்ட இந்த இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் very very important. Because of this issue came up in the year. And Gulbaga Vande Mataram movement, this also very important. Then spiritual significance is also there. Oh, Sir Aurobindo saw the song as having spiritual force. Okay, so why Vande Mataram nama படிக்கணும்?
அப்போ ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிலிமினரி மெயின்ஸ்ல வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்களான்னா, அஃப்கோர்ஸ் எஸ். இட்ஸ் நாட் அ ரிப்பீட்டட் தீம், பட் இட் வாஸ் ஆஸ்க்ட் இன் ப்ரிலிமினரி question paper. Okay, so let's see who among the following is associated with the songs from prison, a translation of ancient ancient Indian religious lyrics in English, and which is Mohandas Karamchand Gandhi, which is a director book வந்து songs from prison. இது not directly related to, but see this question 2008 la, what is the number of spokes in the dharma chakra in the national flag of India? See how much the question is static இல்லையா? So 24. Same 2023 ல national flag பத்தி question வந்திருக்கு. ரீசெண்டா ரீசெண்டா 2023ல நேஷனல் ஃபிளாக் பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. See the question here. One of the standard sizes of national flag of India is 600 mm into 400 mm. And the statement 2 is the ratio of the length to the height of the flag shall be 3:2. And the first statement is incorrect, second statement is correct. This is from National Flag Code of India 2002. And I will tell you, this national flag, national anthem, the மாதிரி specific topics, ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரதெல்லாம் which is not going to repeat year and year like our static polity questions. But still, those are relevant. ஏன்னா ஒன் ஆர் டூ கொஸ்டின் இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கு, இஷ்யூஸில் இருக்கிறத நம்ம பார்த்துருந்தோம்னா that answer can help fetch more marks, right? The next article is related to public health system. What the article says, article highlights the urgent need to strengthen public health systems, regulate privatization, ensure equity and workers' rights, and recognize health as a fundamental right through a people-centered, rights-based approach. Okay, this article comes under GS Paper 2, Social Justice and Governance. The National Convention on Health Rights is December 11-12, 2025 is organized by Jan Swasthya Abhiyan, which is a 25-year-old public health movement. And the dates were between Human Rights Day on December 10 and Universal Health Coverage Day on December 12. And what is the aim? Strengthen right to health, counter commercialization, and propose alternatives for universal equitable health care. And the article takes each and every concern, discusses in detail. The author discussed in detail what are the risks involved, what are the issues, what are the concern, who is going to affect all those, each and every issue, each and every concern ரொம்ப டீட்டெயிலாக ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ லெட்ஸ் see one by one. The first concern highlighted here is privatization. The privatization, expansion of public-private partnerships like medical college, health facilities are handed to private players. இதனால என்ன நடக்குதுன்னா weakening of public health systems. Okay, expensive care for expensive, it becomes obviously private போனா it is going to be expensive, right? So or it reduce the accessibility for the poor. So these are the issues because of this privatization. Then unregulated private sector, one is the cost issue, then unregulation of private sector, all this affects the poor. Okay. There is a act also there with a weak implementation of Clinical Establishments Act 2010. Then coming to public health spending. So India's public health expenditure among the lowest globally. So only 2% of union budget for health. So $25 per capita for public spending. So this data, no, this data is very important. So please note it down. High out-of-pocket expenditure persists despite insurance schemes. So there is a need for higher public funding, reduced OOP payments, equitable access over insurance-heavy models, and justice for health workers. So COVID-19 exactly revealed their critical role because of low wages, contractual jobs, poor security. Health workers suffered a lot. So they need justice. Then access to medicine. So இதை நம்ம already discuss பண்ணியிருக்கோம். So medicines up to 50% household medical cost, 80% மெடிசின்ஸ் வந்து அவுட்சைட் த ப்ரைஸ் கண்ட்ரோல். ப்ரைஸ் கண்ட்ரோலே இல்லாமல் தான் 80% மெடிசின்ஸ் வந்து இருக்கு. ஸோ வாட் இஸ் த டிமாண்ட் ஹியர்? வி நீட் அ ஸ்ட்ராங்கர் ட்ரக் ரெகுலேஷன், ரிமூவல் ஆஃப் ஜிஎஸ்டி ஆன் எசென்ஷியல் மெடிசின்ஸ், எக்ஸ்பேண்டிங் பப்ளிக் செக்டர் ட்ரக் ப்ரொடக்ஷன்.
Okay, then the another issue is strengthening public health systems. Over Strengthening public health systems, over 80 crore Indians rely on public health care. So we need universal quality public systems, then community led models, decentralized planning, state level innovations. All these are basic points. Then tackling discrimination. So special focus on Dalits, Adivasis, Muslims, LGBTQ persons with the disabilities. So push for inclusion, non-discrimination and cultural sensitivity is highly required in health systems, is what the author discussed. Then we have to focus on a intersectoral collaboration. What is meant by intersectoral? Because health is connected to food security, environmental pollution, climate change, all those things. So we need a intersectoral collaboration. This we saw already. So all the sectors, see, when to pollution எடுத்தோம்னா pollution வந்து don't see as an environmental concern. அதில் health connect ஆயிருக்கு, அதில் governance connect ஆயிருக்கு. So all these perspectives are very important. நம்ம ரீசெண்டாக 2-3 ஆர்டிகல்ஸில் பார்த்தோம். ஸோ இந்த ஆர்டிக்கிள்லையும் ஹெல்த் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வி நீட் அ இன்டர்செக்டோரல் கொலாபரேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்த் மஸ்ட் பி ரெகக்னைஸ்ட் அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் ப்ரையாரிட்டைஸ்ட் அஸ் அ பப்ளிக் குட். ஸோ ஹெல்த் கேர் ஃபார் பீப்புள் நாட் ஃபார் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு ஆத்தர் வந்து ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த கோர் மெசேஜ் ஃப்ரம் திஸ் ஆர்டிக்கிள். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம ஹெல்த் ஸ்ட்ரக்சர் பற்றி. ஸோ லெட்ஸ் சி, பிசைட்ஸ் பீயிங் அ மாரல் imperative of a welfare state, primary health structure is a necessary precondition for sustainable development. Analyze. Okay. Then coming to the practice question, the right to health in India demands a radical shift from commercialization to a people-centered public health system. Discuss in light of the recent National Convention on Health Rights 2025. Okay. So coming to the last article, which is related to Q-Day and Google's quantum echoes. So what is that? See, Google's quantum echoes is a scientific advance in understanding quantum information flow, but does not accelerate the arrival of Q-Day, which still requires millions of error-corrected qubits far beyond today's technology. So இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா first what is Q-Day அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். So Q-Day na enna? It's a hypothetical day when a quantum computer becomes powerful enough to break today's public key encryption, which is RSA. For example, is RSA. So why RSA can be broken? So it depends on difficulty of factoring large numbers. So billions of years. Classical computers may take billions of years to factor RSA 2048, but we are working on a system. அதாவது you can see in the picture here. So 2025 la it is noisy and immediate scale quantum here. So 2023 la we are going to 1000 plus qubits, then 10,000 plus qubits, then 1 million plus qubits வரும்போது the Q day comes here. What is this Q day அப்படின்னா RSA, அதாவது ரொம்ப என்கிரிப்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிரேக் பண்ண முடியும். ஸோ சென்சிட்டிவ் டேட்டா எல்லாமே ரொம்ப வல்னரபிளாக மாறிடும் அந்த டைமில். ஸோ எந்த டேட்டாவையுமே வந்து நம்ம ஒரு என்கிரிப்ஷன் பண்ணி வைக்கவே முடியாது. ஸோ ஒரு டேட்டாவை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லாதபடி இந்த கியூ டே வந்து வரதுக்கான ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் நம்ம கியூ டேக்கு. அது எப்படி அந்த என்கிரிப்ஷனை உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த கியூபிட்ஸை யூஸ் பண்ணி, இந்த கியூபிட்ஸை வந்து இங்கே காமிச்சிருக்கிற மாதிரி இவ்வளோ கியூபிட்ஸ் வந்து 100 1 மில்லியன் கியூபிட்ஸ் இந்த மாதிரி இப்போ நம்ம 100 ப்ளஸ் கியூபிட்ஸில் இருக்கிறோம், 1000 கியூபிட்ஸ் இந்த மாதிரி 1 மில்லியன் ப்ளஸ் கியூபிட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த என்கிரிப்ஷனை வந்து உடைக்க முடியும். ஸோ சென்சிட்டிவ் டேட்டாலாம் ரொம்ப வல்னரபிளான பீரியட்ல நம்ம வரப்போகிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் கியூ டே. எக்ஸாக்ட்லி டேட்லாம் நம்மளுக்கு தெரியாது, பட் அந்த என்னைக்கு அந்த ஆர்எஸ்ஏ என்கிரிப்ஷனை நம்மளால கியூபிட்ஸில் உடைக்க முடியுதோ தட் டே இஸ் கால்ட் கியூ டே அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹவு ஃபார் எவ்வளோ நாளுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் 5 to 10 years away. இட் இஸ் லைக்லி லாங்கர். ஓகே, ஸோ 5 to 10 years வந்து இருக்கு. அதுக்குள்ள நம்ம கிட்டத்தட்ட அந்த RSA 2048
அந்த என்கிரிப்ஷனை வந்து நம்மளால பிரேக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 20 மில்லியன் ஃபிசிக்கல் கியூபிட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டேபிள் லாஜிக்கல் கியூபிட்ஸ் அண்ட் அப்ராக்சிமேட்லி 8 hours ஆஃப் கம்ப்யூட்டேஷன். தட்ஸ் ஆல். ஸோ ஆர்எஸ்ஐ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் கியூடே அண்ட் ஆர்எஸ்ஐ வந்து என்கிரிப்ட் பிரேக் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். நவ் கூகுள்ஸ் குவாண்டம் எக்கோஸ் எக்ஸ்பெரிமெண்ட். வாட் இஸ் தட் எக்கோஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? So it is conducted using 65 qubit Willow superconducting processor. ஸோ எதுக்காக இந்த 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 எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வில்லோ ப்ராசஸர் யூஸ் பண்ணி, எக்கோ டெக்னிக் யூஸ் பண்ணி, இந்த குவாண்டமுடைய இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த 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 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி யூ கேன் சே ஹியர் வந்து அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அ பிரேக் த்ரூ குவாண்டம் அல்காரிதம் பை கூகுள் தட் யூசஸ் அ டைம் ரிவர்ஸ்ட் எக்கோ டெக்னிக் சிமிலர் டு சோனார் to measure complex quantum interactions with extreme precision, achieving a verifiable quantum advantage by outperforming supercomputers in tasks like predicting molecular structure. Okay, so how it is different from 2019 experiment வந்து it aimed to prove speed advantage, quantum echoes வந்து to study the information flow. எப்படி வந்து ஒரு எக்கோஸ் டைம் ரிவர்ஸ் எக்கோஸ் யூஸ் பண்ணி எப்படி குவாண்டம் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகுதுங்கிறத தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கியூடேயை வந்து நம்ம சீக்கிரமா நெருங்குறதுக்கு யூஸ் பண்றோமா இல்லையா? அதாவது இந்த 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 வில்லோ ப்ராசஸர் யூஸ் பண்ணி கூகுள் நடத்தின குவாண்டம் எக்கோஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கியூடேயை சீக்கிரமா நெருங்குறதுக்கு பயன்படுமா பயன்படாதா அப்படின்னு கேட்டா இல்ல, திஸ் இஸ் செப்பரேட்லி a டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். கியூடேக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது வேற விஷயம். ஸோ கியூடே இஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கியூடேயை நெருக்கமா நம்மளுக்கு கொண்டு வராது அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் அ பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், நாட் அ கம்ப்யூட்டேஷனல் பிரேக் த்ரூ. It improves scientific understanding, not cryptographic ability. ஸோ இது வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டாங்க. அப்படி இல்லது கியூபிட் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸில் வந்தானோ ஆர் மெயின்ஸில் வந்தானா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் டு ரைட் ஆன்சர்ஸ். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 கியூபிட் பற்றி கேட்டிருக்காங்க, விச் இஸ் அ டைரக்ட் கொஸ்டின் விச் இஸ் ரிலேட்டட் டு குவாண்டம் கம்ப்யூட்டிங். So coming to the practice question, what is Google's quantum echoes experiment? How does RSA encryption work? And does the experiment bring us closer to Q-Day? Discuss. So இதுதான் நம்ம பார்த்தோம். Just practice the answers here. Okay. So that's all for today. See you in the next class. Thank you.